ராட்டடூயின்னு ஒரு படம். அதில் ஒரு எலி வந்து சமைக்கும். அந்த படத்தோட மொத்த கதையை ஒரு வரியில் சொல்லணும்னா எனிபடி கேன் குக். எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அதை சொல்கிறீங்கன்னா, எப்படி எனிபடி கேன் குக்கோ அதே மாதிரி எனிபடி கேன் கோடு அப்படின்றது தான் வைப் கோடிங்குன்னுவாங்க. அது சரி, வைப் கோடிங்னா என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா ஏஐ வச்சு கோடிங் பண்ணுறது, அவ்வளோதான். ஐடியா முடிஞ்சிச்சு. சரி, ரைட்டா கிளம்பலாம் அப்படின்லாம் கிளம்பிடாதீங்க. இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் சின்சன். வீடியோ ஆரம்பிக்கலாமா? சரி, வைப் கோடிங் ஏன் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். ஏன் அது அவ்வளோ பெரிய விஷயமா நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க? இல்லை ஒரு சில டைம் இந்த சோஷியல் மீடியாலலாம் பார்த்துருப்போம், ஐ வைப் கோட் திஸ் ஆப் தட் டஸ் திஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். வைப் கோடிங்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் கோடிங் பற்றின ஒரு சில விஷயங்கள் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், நீங்கள் ஸ்பாட்டிஃபை ஆப் மாதிரி ஒரு ஆப் டெவலப் பண்ணுறீங்க, ஒரு மியூசிக் பிளேயர் ஆப். அதை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்கன்னா ட்ரெடிஷ்னல் சென்ஸில் என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன். இப்போ என்னோடய ஆப் லே அவுட் இப்படி இருக்கணும், ஆர்டிஸ்டோட ஃபோட்டோஸ்லாம் இந்த சைஸில் இருக்கணும், ஆல்பம் கவர்லாம் இந்த சைஸில் இருக்கணும், ஒரு மியூசிக் பிளேயர் வந்துட்டு எதிர் கீழே இருக்கணும், அந்த ப்ளே பட்டன், பாஸ் பட்டனு, நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் பட்டனு, இல்லைனா அந்த மியூசிக் பிளேயரே மேலே இருக்கணும், எந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் டிசைன் பண்ணி என்னோடய அப்ளிகேஷனுக்கான ஒரு கோர் கலர் ஒன்று இருக்கும், அப்புறம் செகண்டரி கலர் ஒன்று இருக்கும், அப்புறம் ஹைலைட்ஸ்க்கெல்லாம் ஒரு கலர்னு ஒன்று இருக்கும், ஃபாண்ட் ஒன்று இருக்கும், ஃபாண்ட் சைஸாக இருக்கட்டும். இப்போ டைட்டிலுக்கு ஒரு ஃபாண்ட் சைஸு, கேட்டகரிஸ்க்கு ஒரு ஃபாண்ட் சைஸு, அந்த சாங்குக்கு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஃபாண்ட் சைஸு, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஃபாண்ட் சைஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இது எல்லாமே வெறும் டிசைன் ஃபேஸில் மட்டும்தான் இருக்கும். டிசைன் ஃபேஸ் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். டிசைன் பண்ணி முடித்த உடனே ப்ரீ ரிக்வசிட் பார்ப்பாங்க. ப்ரீ ரிக்வசிட்னா ரெக்குயர்மெண்ட்டு. இப்போ நான் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறேன்னா அதுக்கு 2 மெயின் மேட்டர் இருக்கும். அப்ளிகேஷன் எக்ஸ்பர்ட்ஸ், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே இப்போ சொல்கிறேன். 2 மெயின் மேட்டர் இருக்கும். ஒன்று ஃப்ரண்ட் எண்டு, இன்னொன்று பேக் எண்டு. ஃப்ரண்ட் எண்டுனா என்னென்னா, நம்ம பார்க்குறது. இப்போ நம்ம ஒரு ஸ்பாட்டிஃபை ஆப் பார்க்குறோன்னா அந்த பச்சை கலரில் இது இருக்கும், அந்த டப்பாவாக இருக்குது இல்லை, அது எல்லாமே ஃப்ரண்ட் எண்டு. பேக் எண்டு வந்துட்டு ஃபுல்லாகவே கோடிங்காக இருக்கும். ஸோ இந்த ப்ரீ ரிக்விசிட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரண்ட் எண்டுக்கு பேக் எண்டுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ், என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்துட்டு HTML, CSS இந்த மாதிரி ஒரு சில ஃப்ரண்ட் எண்டு இது ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுவாங்க. பேக் எண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தன் அந்த மாதிரி பேக் எண்டு ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. டிபெண்டிங் ஆன் யுவர் அப்ளிகேஷன், உங்களோட யூஸ் கேஸ் பொறுத்து அந்த விஷயங்கள் மாறும். இப்போ டேட்டா பேஸ்க்கு வந்துட்டு SQL, PL/SQL, NoSQL அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் யூஸ் பண்ணுவாங்க. ரைட்டா? இந்த ப்ரீ ரிக்விசிட் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் டெவலப்மெண்ட் வரும். டெவலப்மெண்ட்டில் தான் டெவலப்பர்ஸ்லாம் உட்காந்து அந்த ஆப்பை டெவலப் பண்ணுவாங்க. இந்த பொசிஷனில் வைக்கணும், இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ப்ளே பாஸுக்கு அடுத்த சாங் என்ன வரணும் அப்படின்றதுக்கு ஒரு ஆல்கிரிதம் எழுதுவாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்துட்டு வெறும் சாயா பெங்கர் பாட்டாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு சாயா பெங்கர் பாட்டு தான் வரும். இல்லை நீங்கள் கொஞ்சம் கிளாஸியாக சாங்ஸ் எல்லாம் கேட்குறீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழா சாங்ஸு இல்லைன்னா அனிருத் சாங்ஸ் எல்லாம் வரும், அந்த மாதிரி வரும் அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஆல்கரிதம் டெவலப் பண்ணுறது, அந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இது பண்ணி முடிச்சா அவ்வளோதானா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இவங்க அப்ளிகேஷன் டெவலப் பண்ணது நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு ஒரு டீம் ஆஃப் டெஸ்டர்ஸு டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஒழுங்காக ஒர்க் ஆகுதா, ப்ளே பாஸ் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா, நெக்ஸ்ட் எழுத்துனா நெக்ஸ்ட் பாட்டுக்கு போதா இல்லை ப்ரீவியஸ் பாட்டுக்கு போதா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நிறையா டெஸ்ட் கேசஸ்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ரைஸ் பண்ணுவாங்க, திரும்பி டெவலப்பர்ஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சைக்கிள் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டெஸ்டிங், இம்ப்ரூவ்மெண்ட் இது எல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக தான் அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆகும். அதை தான் நம்மெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் ரொம்ப சிம்பிளாக சொன்ன விஷயந்தான் வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், அது SDLC அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ட்ரெடிஷ்னல் சென்ஸில் நீங்கள் ஒரு விஷயத்தை ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்கன்னா அந்த லாங்குவேஜ் அதுக்கு முன்னாடி கற்றுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பைத்தானில் ப்ரோக்ராமிங் கற்றுக்குறீங்கன்னா பைத்தானோட கான்செப்ட்ஸ்லாம் கற்றுக்கணும், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும், பைத்தான் ப்ரோக்ராமோட சின்டாக்ஸ்லாம் கற்றுக்கணும். இப்போ ஒரு செட் ஆஃப் கோட் இருக்கும், இப்போ ஃபார் லூப்புன்னு இருக்கும், அதுக்கான சின்டாக்ஸ் கற்றுக்கணும், வைல் லூப்புக்கு சின்டாக்ஸ் கற்றுக்கணும், ஐஃபெல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சின்டாக்ஸ்னால் பேசிக்லி ஃபார்முலா, அந்த ஃபார்முலாலாம் கற்றுக்கணும். அதே மாதிரி டீபக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். இப்போ நீங்கள்
கண்டினியூஸாக டெவலப் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தான் ஒரு விஷயத்தில் ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு இஷ்யூ வருதுன்னா ஓகே இது இந்த விஷயத்தினால வரும் அப்படின்னு சிம்பிளாக இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணலாம். பட் உங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா நீங்கள் நிறைய இந்த ஃபோரம்ஸ்லாம் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். கீக்ஸ் ஃபார் கீக்ஸு, அப்புறம் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படின்ற மாதிரி நிறைய ஃபோரம்ஸ்லாம் இருக்குது. ஏஐ கமர்ஷியலாக வரதுக்கு முன்னாடி ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் நான் நிறைய தேடி இருக்கேன். எனக்கு அந்த வழி தெரியும். நம்ம ஒரு இஷ்யூ போட்டிருப்போம், அந்த இஷ்யூவே வந்துட்டு எவனோ ஒருத்தன் பல வருஷங்களுக்கு முன்னாடி அதே பற்றி பேசியிருப்பான். பட் அதுக்கு சொல்யூஷன் இருக்காது. இல்லை ஒரு சில டைம் நம்ம லக்கியாக இருந்தோம்னா அந்த இஷ்யூக்கு ப்ராப்பராக தெளிவான ஒரு சொல்யூஷன் இருக்கும். அந்த சொல்யூஷன்லாம் அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எடுத்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அதையே வந்துட்டு ஒரு காலத்தில் அசிங்கமாக சொன்னாங்க, என்னடா எவனோ ஒருத்தன் போட்ட கோடை காப்பி பேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஏஐலேருந்து கோடை காப்பி பேஸ்ட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி அப்புறம் பேசுவோம். ஸோ இந்த டீபக்கிங் இதெல்லாம் பண்ணும். இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். மெயினாக ஒரு விஷயத்தை ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு புது ப்ராஜெக்ட் போகிறீங்கன்னா அந்த ப்ராஜெக்டில் ஒரு லெகசி சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க, பழங்காலத்து சிஸ்டம். அந்த சிஸ்டமில் யூஸ் பண்ணுற ஒரு கோடிங்காக நீங்கள் அந்த கோடிங்கை கற்றுக்கிட்டு அந்த ஃப்ரேம் ஒர்க்கை கற்றுக்கிட்டு அதில் போயிட்டு ஒர்க் பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளில வந்தீங்கன்னா அது வேஸ்ட்டு. அதே லெகசி சிஸ்டம் அதே ஃப்ரேம் ஒர்க்கோடு எங்கேயாவது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர மற்றபடி அது இந்த மாதிரி கொஞ்சம் இன்எஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். இப்போ தான் நம்ம திரும்ப பழைய கேள்விக்கு வரும், வைப் கோடிங்னா என்ன அப்படின்றது. வைப் கோடிங்னா என்னென்னா சிம்பிளாக நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி கோடிங் பண்ணுறது. எப்படி ப்ரோ சிம்பிள், எவ்வளோ சிம்பிள் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இது கோடிங் கற்றுக்கணுமா, எனக்கு இதெல்லாம் தெரியணுமா, ஒரு ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜோட சின்டாக்ஸ் அதெல்லாம் தெரியணுமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு ஆங்கிலத்தில் டைப் பண்ண தெரிஞ்சால் போதும். தமிழில் கூட இப்போ பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் பேசிக்காக நீங்கள் டைப் பண்ண தெரிஞ்சாலே போதும். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த எல்லா விஷயத்தையும் ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக நீங்கள் கொடுத்துட்டு இதை நீ எனக்கு பண்ணி கொடு, இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி கொடு அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு கொடுத்தீங்கன்னா, ப்ராம்ப்ட் அப்படின்வாங்க, அந்த ப்ராம்ப்டை கொடுத்தீங்கன்னா அந்த ஏஏ ஃபுல்லாக எல்லாத்தையும் டெவலப் பண்ணி ஒரு ப்ராப்பர் அப்ளிகேஷனாக உங்களுக்கு கொடுத்துரும். எதை எங்கே என்னென்ன ஃபைலில் காப்பி பேஸ்ட் பண்ணணும், அந்த ஃபைல் பேர் என்னென்ன வைக்கணும் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துரும். டீபக்கிங் கூட அதுவே பண்ணி கொடுத்துரும். இதுக்கு பேர் தான் வைப் கோடிங். நம்ம மாதங்கள் கணக்கில் வாரங்கள் கணக்கில் டிசைன் பண்ணி டெஸ்ட் பண்ணி டெவலப் பண்ணி அவ்வளோ பண்ண விஷயத்தை சிம்பிளாக ஒரே ப்ராம்ப்டில் பண்ணுறது தான் வந்துட்டு வைப் கோடிங். ஆப்வியஸ்லி இந்த வைப் கோடிங் எல்லாமே நம்ம பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அதுலேயுமே வந்துட்டு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். எப்படி அந்த வைப் கோடிங் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். எல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். நம்ம ஸ்கூல் காலேஜே எடுத்துக்குவோமே, ஏதோ ஒரு விஷயம் படித்து அதை நம்ம மண்டையில் ஏற்றிக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் எக்ஸாமில் அந்த கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கான பதில் அப்படியே அழகாக எழுதுறோம் இல்லையா? அதுதான் சிம்பிளாக எல்எல்எம் ஒர்க் ஆகிற பிரின்சிபல். எல்எல்எம் என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்பெசிஃபிக் விஷயத்தை மட்டும் படிக்காமல் நிறைய விஷயங்களை படிக்கும். அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னுவாங்க. ஸோ அது எல்லா விஷயத்தையும் படித்து வச்சுருக்கோம். ஒரு சமையல் ரெசிபியாக இருக்கட்டும், இல்லை கோடிங் விஷயமா இருக்கட்டும், மெடிக்கலாக இருக்கட்டும், டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்கும், மெக்கானிக்கல் விஷயங்களில் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அது படித்து வச்சுருக்கோம். அது எல்லாமே வந்துட்டு டோக்கன்ஸாக அதோட மாடலில் ஸ்டோராக இருக்கும். நம்ம இப்போ சப்போஸ் ஒரு ப்ராம்ப்டை கொடுத்தோம்னா அந்த ப்ராம்ப்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த மாடல்லேருந்து ஒரு சொல்யூஷனை எடுத்துகிட்டு வந்து நம்ம கையில் கொடுக்கும். இதுதான் எல்எல்எம் பேசிக்காக பண்ணுது, ரைட்டா? எல்எல்எம்ஸ்லாம் வந்துட்டு நிறைய பேர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்க. நான் ஏதாவது ஒரு வீடியோவை ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். சரி, ரைட்டு, கதைக்கு வரும். ஆக்சுவலாக இந்த ஏஐ கம்யூனிட்டியில் இருக்க நிறைய பேருக்கு இந்த மனுஷனை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓப்பன் ஏஐயோட ஒன் ஆஃப் த கோஃபவுண்டரும் இவர் தான். யார் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ஆண்ட்ரேஸ் கர்பாத்தி. சரி ப்ரோ, அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அவர் தான் இந்த வைப் கோடிங் அப்படின்ற டேர்மை காயின் பண்ணார். பாப்புலரான வைப் கோடிங் டூல்ஸ்லாம் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி வரலாம். கிளாட் கோட் இருக்குது, ஒரு சூப்பராக இருக்கும் சீரியஸாகவே. அப்புறம் கர்சர்னு ஒன்று இருக்குது, ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோடிங் டூலு. அப்புறம் ஜெமினியில் கூட நிறைய பேர் வைப் கோடிங் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வைப் கோடிங் டூல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இவ்வளவே இது என்ன அவ்வளோ புதுசாக அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நிறைய கம்பெனிஸ் ஆல்ரெடி வைப் கோடிங் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. சின்ன கம்பெனிஸ் கிடையாது, பெரிய பெரிய கம்பெனிஸே இன்க்ளூடிங் கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி இருக்க கம்பெனிஸே வந்துட்டு வைப் கோடிங் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லி அது பண்ணுறதுனாலே நிறைய க்ரோத் இருக்குது. நிறைய டெக் வந்துட்டு டக்குன்னு வருது. இவ்வளவே நம்ம ட்விட்டரில் இதிலெல்லாம் கூட பார்ப்போம். நான் இந்த மாதிரி ஆப்
ஒன்று வைப் கோடு பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன், என்னோட ஆப் வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போஸ்ட் பண்ணுவாங்க. இதை ஃபுல்லாகவே நான் வைப் கோடில் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா இருந்தாலே போதும், அந்த ஐடியாவை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். நீங்கள் சிம்பிளாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும் ஏஐல கொடுத்தீங்கன்னா அதுவே வைப் கோடு பண்ணி உங்களுக்கு ஒரு ஆப்பை கொடுத்துரும். ஆப்வியஸ்லி எல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, க்ரோத் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. பட் நல்லா இருக்கிறது மட்டும்தான் இருக்கா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்கன்னா, ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக இந்த மாதம் மார்ச் மாதம் 2026 நடந்த AWS அவுட்டேஜ் தான் அதுக்கான காரணம். என்னாச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த AWS அவுட்டேஜ் வந்துட்டு மேஜராக வைப் கோடிங் இஷ்யூனால தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஆர்டிக்கலும் வந்துச்சு. அந்த ஆர்டிக்கல் நான் போடுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது கன்சியூமர்ஸ்க்கு தானே இஷ்யூ அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, கன்சியூமர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லே ஆஃப்ஸ், அதாவது ஜாப்லெஸ்னஸ், டிக்ளைன் ஆஃப் ஜாப்ஸ். இப்போ ஒரு இடத்துல ஒரு 10,000 ஜாப்ஸ் இருந்துச்சுன்னா, இப்போ இந்த வைப் கோடிங்கோ ஏஎல்எம்ஸ் இதெல்லாம் வந்ததுனால அந்த 10,000 ஜாப்ஸுங்கிறது 2,000 ஜாப்ஸாக குறைஞ்சிருச்சு. அந்தளவுக்கு டிராஸ்டிக்காக குறையுது. இவ்வளவே அவ்வளோ ரெக்கார்ட் ப்ராஃபிட்ஸ், அவங்களோட ஒன் ஆஃப் த ஆல் டைம் ஹை ப்ராஃபிட்ஸை ப்ரொஜெக்ட் பண்ண மெட்டாவே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 10,000 பேரை லே ஆஃப் பண்ணுறதா வந்துட்டு ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. 10,000 பேருக்கு மேலேன்னு நினைக்கிறேன். மெட்டா மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரக்கிள், அமேசானு, இந்த மாதிரி நிறைய மேங்கு கம்பெனிஸே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணது. வெளியே தெரிஞ்சு இவ்வளோ கம்பெனிஸ்லாம், வெளியே தெரியாமல் சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் எவ்வளவோ கம்பெனிஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஈஸியாக லே ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க. சிம்பிளான ஒரே விஷயம், 10 பேர் பண்ணுற ஒரு விஷயத்த 3 பேர்லேருந்து 4 பேர் வந்துட்டு சிம்பிளாக ஏஐ வச்சு பண்ணிடலாம். அவங்களுக்கு ஆப்வியஸ்லி காஸ்ட்லியும் நிறைய சேவ் ஆகுது, அட் த சேம் டைம் வேலையும் டக்குன்னு முடியுது. இதனால தான் மோஸ்ட்லி கம்பெனிஸ் இந்த ஏஐக்கு ஆப்டன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜாப்ஸும் குறைக்கிறதுக்கும் காரணம் அதுதான். சரி, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அந்த விஷயத்தை நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்கான். அப்படி இல்லைன்னா அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிவிட்டு அது கூடயே சேர்ந்து க்ரோ பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஏஐ விஷயங்கள் கற்றுக்கிறது, ஏஐ ஏதாவது டெவலப் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இப்போ கரண்ட் டைம்ஸில் ரொம்பவே நல்லா இருக்குது. அப்படி இல்லையா, அழகாக வந்துட்டு டீ கடை, பன்னு கடை அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு கடைசியில் சிஎம்பிஎம் அந்த மாதிரி அதை ஆயிர வேண்டியது. அரசியல் தவிர்ப்போம் நண்பர்களே. இல்லை, ஒரு சிலர் மாதிரி வந்துட்டு நான் ஏஐ வச்சு ஏஐ பீட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சொல்லலாம். யாரா என்ன தாண்டா சொல்கிறேன்? நானுமே வந்துட்டு ஒரு விஷயம் இது பண்ணேன். அதாவது ஜாப் அப்ளிகேஷனுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று நான் ரெடி பண்ணியிருந்தேன். அதை நான் வந்துட்டு ஃப்ரீயாகவும் அப்லோட் பண்ணியிருந்தேன் கிட்டப்பில், யார் வேணால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. அதை சுற்றி நிறைய கான்ட்ரவர்சிஸுமே வந்துச்சு. எனக்கு கான்ட்ரவர்சியாக நான் இன்ஸ்டாகிராம்லேயே போட்டிருப்பேன், ஏதோ கான்ட்ரவர்சியில் கோத்து விட்டுறாதீங்க என்னைய அப்படின்ட்டு. பட் அதுக்கேற்ற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்துச்சு. அதில் ஒரு கான்ட்ரவர்சியை நான் அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது நீங்கள் லிங்க்டின் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸை இது பண்ணுறீங்க, இது தப்பு, இது பண்ணக்கூடாது, உன்னோட அக்கௌண்ட்டு போயிடும், நீ என்ன ஏதோ பண்ணி பெருசாக பண்ணி கிழிச்சிட்ட அப்படின்ட்டு உனக்கு நினப்பா, நீ ஏதோ பெருசாக கிரேட் திங் பண்ண தான் நினச்சிட்டு இருக்க, பட் அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், லிங்க்டின் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீசஸ் வயலேஷனா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஏன்னா நான் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸை ஃபுல்லாகவே படிச்சிட்டேன், யூசர் அக்ரிமெண்ட்டையும் ஃபுல்லாக படிச்சிட்டேன். அதில் 2 விஷயங்கள் இருந்துச்சு, 2 விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விஷயம், பாட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணி நீங்கள் லிங்க்டினை ஆக்சஸ் பண்ணுறதோ, லிங்க்டினில் நீங்கள் எதுவும் ஜாப் அப்ளை பண்ணுறதோ எந்த விஷயமும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயத்தை அட்ரஸ் பண்ணிடுறேன். நான் கிட்டப்பில் சும்மா பாட்டுன்னு போட்டிருப்பேனே தவிர, பேசிக்கான சர்ஃபேஸ் லெவல் என்னோட அப்ளிகேஷன் ஒரு ஸ்கிரிப்ட் மட்டும்தான். அந்த ஸ்கிரிப்ட் ஜஸ்ட்டு உங்களோட லோக்கல் சிஸ்டமில் எக்ஸிக்யூட் ஆகுது. அது பாட்டெல்லாம் கிடையவே கிடையாது. சரியா? இப்போ 2வது விஷயத்துக்கு வரும். லிங்க்டினோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் செக்ஷன் 8.2 டோன்ட்ஸில் 2வது பாயிண்ட்டாக இருந்தது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணியும் நீங்கள் லிங்க்டினோட கண்டென்ட்டை வெப் ஸ்க்ரேப்பிங் பண்ணுறதோ அப்படி இல்லைன்னா சர்வீசஸை காப்பி பண்ணுறதோ வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. பாட்டு ஸ்கிரிப்ட் இது 2த்துக்கும் ரெலவெண்ட்டாக இருக்கிறது இந்த 2 பாயிண்ட்டு மட்டும்தான். நான் என்னோடது ஸ்கிரிப்டுன்னு சொன்னேன். ஸோ ஸ்கிரிப்டுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற பாயிண்ட்டை நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். நம்ம ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி லிங்க்டின் கண்டென்ட் ஸ்க்ரேப்
பண்ணுறதோ காப்பி ஆஃப் சர்வீசஸோ பண்ணக்கூடாது அப்படின்னு தான் போட்டிருக்கே தவிர நம்ம அந்த லிங்க்டின் பேஜை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு போடல. இதுதான் நான் கண்டுபிடிச்சது. நம்ம ஜஸ்ட்டு என்னோட ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி லிங்க்டின் அப்ளிகேஷனை ஆக்சஸ் மட்டும்தான் பண்ணுறோமே தவிர we are not exploiting it. So it doesn't technically violate the LinkedIn policy. ஹோப்ஃபுல்லி நான் சொல்கிற விஷயம் வந்துட்டு தப்பாக கூட இருக்கலாம். கண்டுபிடிப்போம் தப்பாக கரெக்டாக அப்படின்றது எப்படி ஒரு அப்படி தானே கேட்குறீங்க. நான் என்னோடய பர்சனல் அக்கௌண்ட் வச்சு தான் இதில் லாகின் பண்ணியிருக்கேன். அதனால் ஏதாவது பஞ்சாயத்து ஆச்சு அப்படின்னா என்னோடய அக்கௌண்ட்டு போயிடும். என்னோடய அக்கௌண்ட்டு போயிருச்சுன்னா நான் அந்த விஷயத்தை அப்டேட் பண்ணுறேன். ரைட்டா? ஸோ எனிவே இதுதான் மக்களே, நான் வெப் கோடிங் பற்றி பேசணும்னு நினச்சேன் அண்ட் ஒரு சில விஷயங்கள் அட்ரஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ். சப்போஸ் உங்களுக்கும் ஏனால ஜாப் போச்சு அப்படின்னா ஆர்ஐபி சிம்பிளில் கமெண்ட்டில் போடுங்க. ரைட்டா? அண்ட் இதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு என்னோட சேனல் ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். ரைட்டா? அடுத்த வீடியோவில் பார்ப்பேன்னா பாய்.